வணக்கம். மற்றொரு உண்மை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நான் நினைத்திருந்தால் இறுதிப் போரின் பின்னர் ஆட்சியை கைப்பற்றிருக்க முடியும் என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா சொல்லி இருக்கின்றார். சரத் பொன்சேகா ஒரு சர்வதிகாரி என்று தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ள கருத்துக்கு பதிலளிக்கும் போதுதான் அவர் இந்த விடயங்களை சொல்லியிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். ஊடகங்களிடம் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். தன்னை சர்வதிகாரி என்றும் தான் தலைவரானால் சர்வதிகார போக்கி நிலவும் என்றும் பலர் சொல்லியிருக்கிறார்கள். உண்மையில் தான் ஒரு ஜனநாயகவாதி, நான் சர்வதிகாரி என்றால் இறுதிப் போரின் பின்னர் தன்னால் மிக இலகுவாக ஆட்சியை கைப்பற்றியிருக்க முடியும். ஆனால் தான் அவ்வாறு செய்ய விரும்பவில்லை. ஏனென்றால் தான் எப்போதும் ஜனநாயகத்தின் பிரகாரமே செயற்பட்டு வருவதாக சொல்லியிருக்கின்றார். இராணுவத்தில் கூட சர்வதிகார உத்தரவுகளை தான் பிறப்பித்ததில்லை. ஆனால் ஒரு நாடு முன்னேற வேண்டுமெனில் நாட்டை நேசிக்கக்கூடிய சர்வதிகாரி ஒருவர் அவசியம் என்ற விடயத்தை அங்கு சொல்லி இருக்கின்றார். இந்த கருத்து பல நகர்வுகளை முன்வைத்திருக்கின்றது. சரத் பொன்சேகா ஆரம்பத்திலிருந்து இந்த போர்க்குற்றங்களோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய கருத்துக்கள் இடம்பெறுகிறதா இல்லாட்டி கேட்கப்படுகிறதா என்கின்ற விடயம் என்பது சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு நகர்வாக இருக்கிறது. யுத்தத்துக்கு யார் உடந்தையாக இருந்தார்கள், யார் மக்களை கொண்டார்கள், இவர்களுடைய நகர்வு என்ன, இவர்கள் என்ன விதமான ராஜகங்களை செய்திருக்கின்றார்கள், இத்தனை விதமான கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார்கள், தான் அந்த இடத்துல எங்க இருந்ததாகவும் இப்படியெல்லாம் அநீதிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் பல நகர்வுகளை சரத் பொன்சேகா சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் கடந்த காலங்களில் சரி, இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியிலையும் சரி, இவருடைய கருத்துக்களை ஏற்கின்றார்களா இல்லையா என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கின்றது. இருப்பினும் தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய தரப்பு வாதத்தினையும் சரி என்று சொல்லி முன்வைத்திருக்கின்ற நிலைப்பாடு என்பது காணப்படுகிறது. ஆகவே சரத் பொன்சேகாவுடைய நகர்வுகள் சார்ந்து நாங்கள் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. சரி, இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது கோரிக்கைகளை முன்வைக்கும் புலம்பெயர் அமைப்புகளுடன் தனக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். தென்னிலங்கையில வெளியாகி வருகின்ற வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார். அர்ஜுனாவை வழிநடத்துவது புலம்பெயர் தமிழர்களா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு அர்ஜுனா எம்பி பதில் சொல்லி இருக்கிறாராம். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் சுமார் 20 புலம்பெயர் அமைப்புகள் இருக்குது. சில புலம்பெயர் அமைப்புகள் ஈழம் வேண்டும் என்ற கோரிக்கையை இன்னும் முன்வைக்கின்றனர். அதற்கு உதாரணம் உருத்திரகுமாரன். நான் அவ்வாறானவர்களுடன் தொடர்புகளை பேணுவதில்லை. நாடாளுமன்றத்தில் உள்ள முட்டாள்களை பார்ப்பதை போலவே நான் அவர்களை பார்க்கிறேன் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். இதேவேளை நாட்டு மக்களுக்கு எந்தவித கொள்கைகளும் இல்லை எனவும் நாட்டின் அரசியல் தலைவர்களுக்கு எந்தவித அரசியல் கொள்கைகளும் இல்லை என்றும் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய 100 விதமானவர்கள் மோசமான செயல்களில் ஈடுபடவில்லை என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். ஈழப்போரின் போது மாறி மாறி சண்டையிட்டாலும் செம்மணி கதைகளில் உள்ளது போல சிங்கள இராணுவத்தினர் தங்களுடைய பெண்களை தகாத முறைக்கு உட்படுத்தி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டாலும் இராணுவத்தில் இருந்த 100 விதமானவர்களும் இது போன்ற மோசமான செயல்களில் ஈடுபடவில்லை என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். தேசிய தலைவரே தன்னுடைய கடவுள் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருப்பதை அந்த செவியில நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய கேள்வி, இவர் எப்படிப்பட்ட மனிதர்? இவர் யாருக்கு சாதகமாக பேசுகிறார்? இவர் எதை பெற்றுத்தர போகின்றார்? நாடாளுமன்றத்தில் இவ்வாறான விடயங்களை சொல்லுகின்றார், இப்ப வெளியில வந்து இப்படி கதைகளை சொல்லுகின்றார் என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. ஆகவே இதனுடைய நகர்வுகள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக இலங்கையில் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் குறித்து மதிப்பீடு செய்ய சர்வதேச நாணய நிதிக்குழு நாட்டுக்கு வருகை தர இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. IMF திட்டத்தின் அளவுகளுடன் வரவு செலவு திட்டம் ஒத்துப்போகிறதா என்பது பற்றி ஆய்வு செய்யவிருப்பதற்கும் இந்த மதிப்பீடு அதன் நிர்வாக குழுவின் மதிப்பாய்வுக்கு மிக முக்கியமானது என்றும் IMF தகவல் தொடர்பு இயக்குனர் ஜூலி கோஷக் சொல்லி இருக்கிறார். இதனுடைய பிரகாரம் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு அடுத்த சில வாரங்களில் கூடும் என்றும் இலங்கைக்கான விரிவான நிதி ஏற்பாட்டின் 5வது மதிப்பாய்வின் பரிசீலனை அடுத்த சில வாரங்களில் நடைபெறும் என்றும் ஜூலி கோஷக் சொல்லி இருக்கிறார். இந்த ஊடக சந்திப்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜூலி கோஷக் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பாக இலங்கை அதன் திறன்களை மேலும் மேம்படுத்த வேண்டிய கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் கவனம் செலுத்தி இருப்பதாகவும் பல பகுதிகளை எடுத்துரைத்திருந்தார்.
வர்த்தகத்தை தாராளமயமாக்குவதற்கும் அவர்களுடைய தொடர்புடைய சீர்திருத்தங்களை எளிதாக்குவதற்கும் தொடர்ச்சியாக முயற்சிகள், வெளிநாட்டு நேரடி முதலீடு தொடர்பான ஒழுங்குமுறைகளை மேம்படுத்துதல் மற்றும் நெறிப்படுத்துதல், அரசாங்கத்தின் செயல் திட்டத்தில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளபடி நிர்வாக சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதை துரிதப்படுத்துதல், கொள்முதல் சீர்திருத்தங்கள் மற்றும் பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியுதவியை தடுப்பதற்கான கட்டமைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் இலங்கையில் பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாத்தல் ஆகியவை தொடர்ந்து முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருந்தார். அதோடு இலங்கையில் வளர்ச்சி அதிகரிக்க IMF எதிர்பார்க்கின்ற முக்கிய சீர்திருத்தங்கள் இவை என்றும் தொடர்பு இயக்குனர் மேலும் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதை தாண்டி பிரித்தானியாவின் வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகின்ற அழைப்பு கடிதத்தின் நம்பகத்தன்மையை ஆராய 5 பேர் கொண்ட குற்றப்புலனாய்வு குழுவினர் இந்தியாவுக்கு செல்கின்றார்கள். இந்த செய்தியை ஆங்கில பத்திரிகை ஒன்று வெளியிட்டிருக்கிறது. இந்த அனுமதி சட்டமா அதிபரிடம் பெறப்படவில்லை என்று ஆங்கில பத்திரிகை சொல்லியிருக்கிறது. பிரதி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் தலைமையிலான குழுவே பிரித்தானியாவுக்கு சென்றிருக்குது. இந்த நிலையில பிரித்தானியா சென்றுள்ள குற்றப்புலனாய்வு துறையினர் இங்கிலாந்தில் உள்ள முன்னாள் உயர் ஸ்தானிகர் சரோஜா ஸ்ரீசேனவிடம் இன்றைய தினம் வாக்கு மூலம் பதிவு செய்ய உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2023 செப்டம்பரில் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் அவருடைய மனைவியின் பட்டப்படிப்பு விழாவில் கலந்து கொள்ள சென்ற போது சரோஜா ஸ்ரீசேனவே இலங்கைக்கான உயர் ஸ்தானிகராக கடமையாற்றியிருக்கிறார். இந்த நிலையில் தற்போதும் இங்கிலாந்தில் இன்னும் வசிக்கும் ஸ்ரீசேன லண்டனில் உள்ள உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் வாக்குமூலம் அளிக்க முன்னிலையாகுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். 2 நாள் பயணத்தின் போது 16.6 மில்லியன் ரூபாய் பொது நிதியை ரணில் விக்ரமசிங்க செலவிட்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக ரணில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பதும் இங்கு நாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாட்டில் பல நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதீடு வாக்கெடுப்பின் மூலம் அந்த பாதீடுக்கு வெற்றி பெற்றிருக்கின்றது. அந்த பாதீடு சமர்ப்பிப்பு சார்ந்தும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்தும் நாடாளுமன்றத்தில் பலவிதமான வினாக்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரச்சனைகள் சார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இருப்பினும் இந்த பாதீட்டு நிதி சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியும் IMF-னால் வழங்கப்படக்கூடிய அந்த நிதியினுடைய சமநிலை சார்ந்து அதனுடைய நிலைப்பாடு சார்ந்து ஒரு சந்திப்பதற்கு இல்லாட்டி அந்த நிலைப்பாடு சார்ந்து சரியா பிழையா என்பது பார்ப்பதற்காக எதிர்வருகின்ற நாட்களில் ஒரு சந்திப்பு இடம்பெறப் போகின்றது. அதனுடைய நகர்வுகள் இருக்கின்றது. IMF ஸ்ரீலங்காவில் என்ன நடக்கிறது, என்ன நகர்வுகளை தாங்கி வருகின்றது இந்த வரவு செலவு திட்டம் என்பதில் மிக உன்னிப்பாகவும் அவதானமாகவும் தங்களுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றன. ஆகவே எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் என்பது ஏராளமாக இருக்கிறது. அவர்களுக்கான நீதிகள் கிடைக்கப் போகுதா இல்லையா என்பது இன்னொரு பக்கம் இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏமாற்றங்களை மிஞ்சி இருக்கின்றன என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.